हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकुं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்று மீராவினுடைய 7வது பாகத்தில் இருக்கோம். நம்ம இப்போ ராஜபவனத்துக்கு மற்றொரு சந்து வரார். மீராக்கு அவளுடைய வாழ்க்கையில் 7 மகா புருஷர்களுடைய சந்திப்பு ஏற்பட்டது. அதில் அவளுக்கு முதல் குரு யார் அப்படின்னு கேட்டால் அவளுடைய தாத்தாவே தான், ராவ்தூதாஜி மகாராஜ். அதுக்கு அடுத்தது கிரிதரதாஸ். பிருந்தாவனத்திலேருந்து கிரிதரதாஸ் கிரிதரலாலை கொண்டு வந்து கொடுத்தாரு இல்லையா. அடுத்தது 3வது யோக குரு. அவர் மகா யோக புருஷர். அவர் மகாராஷ்டிரா சந்த். அவருடைய பேர் நிவர்த்திநாத்ஜி. இவர் பூனேக்கு பக்கத்தில் இருக்கிற தேகுன்னு ஒரு கிராமம். அந்த தேகுன்ற கிராமத்தில் தானே துக்காராம் மகாராஜ் வாழ்ந்துன்னு வந்திருந்தார். அந்த ஊர்லேயே கொஞ்சம் தூரம் போனால் அங்கே இந்த நிவர்த்திநாத் அவருடைய சமாதி இருக்குது. நிவர்த்திநாத் அடிக்கடி புஷ்கர் வர வழக்கம் உண்டு. அப்படி வரும்போது இங்கே மேட்தாக்கும் வருவர் ராவ்தூதாஜி மகாராஜனுடைய சந்த பவனத்துக்கு. இப்போது ராவ்தூதாஜிக்கு நிவர்த்திநாத் வந்திருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இவர் அவருடைய சேவக்காலை விட்டு அனுப்புகிறார். மேட்தாக்கு ராஜ் பவனத்தில் கொஞ்ச நாள் தங்கி இருக்கணும் அப்படின்னு அழைப்பு விடுக்கிறார். அழைப்பு விடுத்த உடனே அவரும் கிளம்பி வந்தார். அவர் வந்த உடனே அவருக்கு பாத சேவாலாம் பண்ணி ஆசனம்லாம் கொடுத்து அவரை உட்கார சொல்லி அதுக்கப்புறம் மீராக்கு சொல்லி அனுப்புகிறார். மீராக்கு சந்து வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓடி வரா பார்க்கறதுக்கு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே வந்த உடனே அவருக்கு விழுந்து பிரணாமம் பண்ணுறா. அப்புறம் இவர் யார் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா தாத்தா கிட்ட. இல்லைம்மா, நீ அதிகமாக பேசாத, அவர் எதிர்க்க ரொம்ப பேசாத, அவர் பெரிய யோகாச்சாரியார், இவருடைய தர்ஷனுக்காக ஜனங்கள்லாம் தவிக்கிறா, அப்பேற்பட்ட மகானுபாவர். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கிருஷ்ண கிருப்பையினால் நம்மளுக்கு இன்றைக்கி சேர்ந்துருக்கார். அப்போது மீரா ஏதோ கேட்டுட்டே இருக்கா. என்ன தாத்தா அது என்னமோ பேசுகிறா. அவள் குழந்தை தானே, அவளுக்கு என்ன தெரியும். அப்பப்போ தாத்தாவை சீண்டி ஏதோ கேட்பா. உடனே நிவர்த்திநாத் இப்போ திரும்பி அந்த குழந்தைய பார்த்தார். நிவர்த்திநாத் ரொம்ப தேஜஸ்வி மகாத்மா. யார் எந்த ஜீவன் எதற்க நின்னாலும் ஜீவனுடைய லலாட்டத்தை பார்த்த உடனே அவளுடைய தலை எழுத்த அப்படியே க்ஷணத்தில் படிச்சுடுவேன். இப்போ நிவர்த்திநாத் கேட்குறார், இந்த குழந்தை யார்? உடனே ராவ்தூதாஜி மகாராஜ் சொன்னார், மகாராஜ், என்னுடைய புத்திரன் ரத்தன் சிங் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஒரே பெண்ணு தான் இவ என்னுடைய பேத்தி அப்படின்னு சொல்கிறார். உடனே நிவர்த்திநாத் கேட்டார், சரி என்ன வயசு ஆறுது இந்த குழந்தைக்கு அப்படின்னு. அப்போ 6 வயசு கூட முடியலையே, 6 வயசு ஆறுது அப்படின்னார் தாத்தா. உடனே நிவர்த்திநாத் கேட்டார், சரி அவளை பற்றி ஏதாவது சொல்லுங்கோ அப்படின்னு அவளையே பார்த்துட்டுருக்கார் வெச்சக்கண் வாங்காமல். உடனே ராவ்தூதாஜி மகாராஜ் பேச ஆரம்பித்தார். இவ குழந்தையிலேயே கீர்த்தனெலாம் ரொம்ப அழகாக பாடுவா. ஒரு பிருந்தாவன மகாத்மா கிட்டேருந்து தான் இவளுக்கு கிரிதர கோபால் கிடைக்க பெற்றது. அதுலேருந்து இன்னும் இவ ரொம்ப கிருஷ்ண பைத்தியமாக ஆயிட்டா. எனக்கு இன்னும் நிறைய பேரன் பேத்திலாம் இருக்கா, ஆனால் நான் இவளை மாதிரி பார்த்ததே கிடையாது. அவளுடைய அம்மா இந்த குழந்தைய பெற்று எடுத்தா அவ்வளோதான். ஆனால் சதா என் மடியிலேயே தான் அவள் எப்பவும் இருப்பாள். நான் தான் இவளை வளர்த்தேன். ரொம்ப விலட்சணமான குழந்தை. இது வரைக்கும் வாய் திறந்து சாப்பிட்றதுக்கு வேணும்னோ எங்கேயாவது போகணும்னோ எதுவுமே வேணும் அப்படின்னு அவள் வாயிலேருந்து எதுவுமே வந்ததே கிடையாது. எதுவும் கேட்க மாட்டா. அவளுக்கு கிரிதர கோபாலனை தவிர, கிருஷ்ணனை தவிர அவளுக்கு பேசுகிறதுக்கும் வேறு எதுவும் தெரியவும் தெரியாது. சதா அவன் சிந்தனை, சதா அவனை பற்றியே தான் சர்ச்சை. அப்படின்னோடனே மீரா இப்போ என்ன பண்ணா, நிவர்த்திநாத்ஜியை பார்த்து, பாப்ஜி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு குறும்பாக கேட்குறது. கேட்ட உடனே கேளுமா அப்படின்னார். உடனே மீரா கேட்குறா, சரி உங்கள் டாக்கூர்ஜி எங்கே காமிங்கோ அப்படின்னு சொன்னான். உடனே நிவர்த்திநாத் சொன்னார், பேட்டி நான் வைஷ்ணவ குரு இல்லைம்மா, நான் யோக குரு.
வைஷ்ணவ குரு தான் அந்த டாக்கூர் பிரதிமா ஆராதனைலாம் அவள் பண்ணுவா. நான் யோக மார்க்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு உள்ளேயே பகவான் இருக்கான், அவன் அனுபவம் எனக்கு சதா ஏற்படுறது. உடனே மீரா வந்து அப்படியா அப்படியா அப்படின்னா உங்கள் டாக்கூரை நீங்கள் வந்து உள்ளேயே வச்சுருக்கேளா அப்படின்னு கேட்குறது. உடனே நிவர்த்திநாத் சொன்னார், பகவான் உள்ளேயும் இருக்கான் வெளியேயும் இருக்கான், அவன் சர்வாந்தரையாமே சர்வத்திர இருப்பாமா. உடனே மீரா சொன்னா, அப்படின்னா அவன் எல்லாருடைய உள்ளேயும் இருப்பானா, அப்போ என்னுள்ளேயும் அவன் இருக்கானா அப்படின்னு மீரா கேட்குறா. உடனே நிவர்த்திநாத் சொன்னார், ஆமாம் எல்லார் உள்ளேயும் அந்தர்யாமி யார், அவன்தானே, ஏன் இருக்க மாட்டான் அப்படின்னார் நிவர்த்திநாத். உடனே மீரா திரும்பி, அப்படின்னா உங்கள் உள்ளே இருக்கிற பகவான் ஏன் என் கண்ணுக்கு தெரியல, அது சரி உங்கள் உள்ள ஒரு பகவான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேளே, அந்த பகவான் உங்களுக்கு எப்படி கிடைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேட்குறா. கேட்ட உடனே நிவர்த்திநாத் சொன்னார், பேட்டி வாழ்க்கை பூரா யோகம் செஞ்சுட்டே இருந்தால் பகவான் தானே உள்ளே கிடைப்பாமா, நம்ம உள்ளே தான் இருக்கான் பகவான், நாம் அவனோட பேசினா அவனும் பிரசன்னமாய் பேசுவாம்மா. உடனே மீரா கேட்டா, அப்படின்னா நீங்கள் வந்து போகு ஆரத்தி கீர்த்தன் இதெல்லாம் செய்வேளா? உடனே நிவர்த்திநாத் சொன்னார், பகவானை அடையறதுக்கு பல வழி இருக்குமா, நீ சொல்கிற வழி, நீ போகிற வழி, எல்லாருமே போகிற வழி பக்தி வழி, நான் கடைபிடிக்கிறது வந்து யோக வழிமா. எப்படி வந்து எல்லா நதிகளும் சமுத்திரத்தை தான் வந்து அடையிறதோ அதுபோல் யாருக்கு எந்த வழியில் ருச்சி இருக்கோ அந்த வழி மூலமாகவே அவன் வந்து பகவானை இறுதியில் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே மீரா வந்து, சரி பாப்ஜி, ஏன் பகவானை அடையிறதுக்கு இத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னு கேட்குறா. உடனே நிவர்த்திநாத் சொன்னார், ருச்சிகள் பலவிதமாக, அவாவாளுடைய ருச்சி பிரகாரம் அவாவாளுடைய மார்க்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா உடனே மீரா கேட்டால், பாப்ஜி அப்படின்னா நீங்கள் எனக்கும் யோகம் கற்றுக் கொடுப்பேளா அப்படின்னு. உடனே நிவர்த்திநாத் சொன்னார், ஹரே மீரா, உன்னுடைய லலாட்டத்தில் வந்து உன்னுடைய நெற்றியில், லலாட்டம்னா நெற்றியில் வந்து பக்தி மார்க்கத்தில் நீ ஒரு பெரிய உன்னத நிலையை அடைய போகிற. மேலும் யோக மார்க்கம் வந்து அவ்வளவு சுலபம் கிடையாதுமா, அது பக்தி மார்க்கம் போல் அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்ன உடனே மீரா சொன்னால், நான் வந்து எல்லா மார்க்கத்தையும் அறிய விரும்புகிறேன் பிரபு, எனக்கு யோகா அபியாசம் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும், ஆனால் நான் சீக்கிரமாக கற்றுன்றுவேன் என்ன அப்படின்னு நான் மீரா. உடனே ராவ்தூதாஜி மகாராஜ் சொல்கிறார், இந்த பாருங்களேன், நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்கோ, இந்த குழந்தை ரொம்ப யோக்கியதை இருக்கிற குழந்தை, உங்களுக்கு அனுச்சித்தம் அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே தங்கிட்டு போங்க, எனக்கும் வயசாயிட்டு வருது, நீங்களும் குழந்தைக்கு யோக மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கோ, நானும் நீங்கள் இருக்கேன்ற சந்தோஷத்தில் கொஞ்ச நாள் எனக்கும் இதுவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்ன உடனே நிவர்த்திநாத் சொன்னார், இவளுக்கு ஏன் யோக சாஸ்திரம் கற்றுக் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறேன், ஜென்ம ஜென்மமாக இவ யோகினி தான், மேலும் நான் இதுவரைக்கும் எந்த கன்னிகைகளுக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்ததே இல்லை, ஆனால் இவளுக்கு கற்றுக் கொடுத்தா நான் தன்யமாவேன், அது எனக்கு நன்னா தெரியும். இது வந்து மீராவுக்கு 3வது கிருப்பை. இப்போ அவர் யோக கலையை நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு மீராவுக்கு யோக கலையை ஆரம்பிக்க போகிறார். மேலும் அவர் சொல்கிறார், மீரா வந்து ஒரு அற்புத யோகியாகவே இருப்பாள் வாழ்க்கையில், நீங்கள் அதை பார்ப்பேல அவளுடைய பின்னாள் வாழ்க்கையிலையும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இப்போ யோக கலையை அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இவளும் அற்புதமாக கற்றுக்கிறா. மீராக்கு ஏற்கனவே அவன் தாத்தா யுத்தம் பண்ணுறதுக்கு, குதிரை சவாரி பண்ணுறதுக்கு, வாள் வீச்சு பண்ணுறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். அவள் ஒரு பெரிய சத்ராணி. அந்த காலத்தில் வந்து எல்லா பெண்களுக்குமே யுத்தம் செய்ய கற்றுக் கொடுத்துருவா. காரணம் என்ன அப்படின்னா, சதா முகலாயர்கள் வந்து அவள் அந்த சீற்றம் அடைஞ்சு அவன் என்ன பண்ணுவான்னா, எப்படியாவது ஒரு காரணத்தை வச்சுன்னு ஒரு போர் பண்ணுறதுக்கு வந்துடுவாள். அதுலேயே இவாள்லாம் ராஜபுத்திர கன்னிகைகள் இல்லையா, ராஜ்புத் கன்னிகைகள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாள்.
அதனால் அவளுடைய கற்பை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அவளுக்கு மினிமமாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது வந்து ராவ்தூதாஜி மகாராஜனுடைய அவருடைய ஆசை. அதனால் எல்லாருக்குமே கற்றுக் கொடுப்பாள். யுத்தம் பண்ணுறதுக்கும் அவளுக்கு கற்றுக் கொடுப்பாள், வாழ்வீச்சு எல்லாமே கற்றுக் கொடுப்பாள். அப்படி இவளுக்கு இந்த வயசுக்குள்ளேயே இதெல்லாமும் தெரியும். இப்போது நிவர்த்திநாத்துக்கு அங்கேயே ராஜபவனத்திலேயே தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டா. இப்போ தினமும் அவர் வந்து இவளுக்கு தினம் ஒரு சூத்திரம் கற்றுக் கொடுப்பார். இது என்ன அப்படின்னா, ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே மீராக்கு உடனே கண்டஸ்டம் ஆகிடும். அவள் ஏகசந்தகராக்கி முதல்ல ஆசனம், இவ்வளவு நேரம் இந்த ஆசனத்தில் அமரணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார். அப்படின்னா முதல் தடவையே அப்படியே அற்புதமாக அவர் சொல்கிற நேரத்துக்கு மேலேயே உட்காந்து காண்பிச்சா. இப்போது நிவர்த்திநாத் மகாராஜி சொன்னார், இவளுக்கு ஆசனம் சித்தியாக எடுத்து அடுத்தது பிராணாயாமம் உடனே அப்படின்னு அந்த ஓம் உச்சாரணம். அந்த ஓம் உச்சாரணம் பண்ண என்ன அப்படின்னா, ஜீவனுக்கு வந்து ஒரு செல்லும் சரீரத்தில் அப்படியே ஆக்டிவேட் ஆகிடுமா. அப்போது உடம்பில் வந்து அந்த ஜீவனி சக்தி அது விகாசம் ஆகும். அப்போ அந்த உடலில் இருக்கிற வேண்டாத மலங்கள் எல்லாம் அப்படியே வெளியேறும். அப்போது மேலும் அவளுக்கு சுவாச ரோகமே வராது. இப்போது ஒரு 15 நிமிஷம் இந்த ஓம் கீதத்திலேயே அந்த பிராணாயாமம் பண்ணின்னு வந்தாலே ஒரு கால் ஜீவனுக்கு சுவாச ரோகம் இருந்தாலும் அதுவும் சரியாயிடும் அப்படின்றார் மகாராஜ். மேலும் ஜீவன் சக்தி அது உள்ள உற்பத்தி ஆகுமா. அப்போது ஆனால் மீராவுக்கு கற்றுக் கொடுத்தோம்னே மீரா எப்படி அப்படின்னு கேட்டால், அவள் வந்து உள்வாங்கிற சுவாசம் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப நேரம் அப்படியே அடக்கி வச்சுருந்து அப்புறம் மெதுவாக அப்படியே வெளியில் விடுவாளாம். எல்லாருக்கும் எத்தனை நாழி முடியுமோ அதை விட கூட நேரம் இவ பண்ணி காமிப்பாளாம். அதுக்கப்புறம் பாகிய பிராணாயாமம், அந்தர் பிராணாயாமம், பாகிய பிராணாயாமம், அப்புறம் ஸ்வரபந்த், அப்புறம் ரேச்சகம், பூரகம் எல்லாம் அப்படியே உடனுக்குடன் அடுத்து 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 அப்படியே கற்றுன்ட்டா. இப்போ ஒரு மாதம் ஆயிடுத்து. இப்போது நிவர்த்திநாத் மீராவை கூப்பிட்டார். ஏ பேட்டி மீரா, நீ ஆசனம் கற்றுன்ட்ட, பிராணாயாமம் கற்றுன்ட்ட, எல்லாமே கற்றுன்ட்ட, இன்னும் என்ன கற்றுக்கணும் உனக்கு? உடனே மீரா சொன்னால், ஆமாம் நீங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேள், ஆனால் எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அந்த ஓம் கீத் பிரயோகம் பண்ணும்போது இந்த மேரு தண்டு இருக்கு இல்லையா, மேரு தண்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏக்தம் கீழே, அதாவது அந்த குதத்துக்கு கொஞ்சம் மேலே ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஏற்படுறது. எப்போத்துலேருந்து ஏற்படுறதுமா அந்த மாதிரி? உனக்கு 4 நாளைக்கு முன்னாடியே இப்படிலாம் ஆக ஆரம்பிச்சிடுது. ஆனால் நான் இன்றைக்கி தான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாப்ஜி. ஆஹா! உடனே நிவர்த்திநாத் சொன்னார், ஆஹா, இது யோக மார்க்கத்தினுடைய ரொம்ப சுப சங்கேத்தம்மா இது. உடனே பாப்ஜி, எனக்கு இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறேன் புரியல அப்படின்னா. உடனே நிவர்த்திநாத் சொன்னார், எந்த யோகிக்காவது குண்டலியில் ஜாகரணம் ஏற்பட்டதுன்னா, குண்டலினி ஜாகரணம் ஏற்பட்டதுன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி மூலாதார சக்கரத்தில் தான் அந்த வைப்ரேஷன் ஏற்படுமா. உடனே மீரா, பாப்ஜி குண்டலினினா அப்படின்னா என்ன பாப்ஜி? உடனே நிவர்த்திநாத் சொன்னார், ஒரு ஜீவனுக்கும் உள்ள சேத்தனா சக்தி ஏற்படுமா. அந்த சரீரத்துக்குள்ளேயே 7 சக்கரம் இருக்குது. அந்த எல்லாத்துக்கும் கீழே இருக்கிற சக்கரத்துக்கு பேர் தான் மூலாதாரம்னு பேர். எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற சக்கரத்துக்கு பேர் சகசிரார சக்கரம். அதுதான் அந்த பிரம்மரந்திரம் சிரஸில். அப்போது சாப்பிட்றது, தூங்கிறது, நித்திய கர்மா அதெல்லாம் பண்ணின்னு இருக்கிற, அப்படி சாப்பிட்றது, தூங்கிறது, அவளுக்கு என்ன டியூட்டி உண்டோ அதை பண்ணுறது. அப்படி இருக்கிறவளுக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. ஒரு ஜீவன் வந்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபடும் போது அதே சமயத்தில் யோகாபியாசமும் பண்ணும்போது, பக்தி மார்க்கத்திலையும் இருந்துண்டு அந்த யோகாபியாசமும் செய்யும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மூலாதாரத்திலேருந்து அந்த சேத்தனா சக்தி அந்த துவாரத்திலேருந்து எழும்பும், அந்த மலத்வாரத்திலேருந்து அது எழும்பும். அப்புறம் சரீரத்துக்குள்ளே இருக்கிற மற்ற சக்கரங்கள்லாம் இருக்கு இல்லையா, 1 by 1 மேலே மேலே, அது மெல்ல 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 சேத்தனா சக்தி ஏற்பட்டு
கடைசியில் அது சகசிரார சிரசில் நிற்கும். அப்போது எப்போ அந்த சேத்தனா சக்தி அந்த சிரசில் சகசிராரத்தை அடையிறதோ அந்த சமயத்துலேருந்து அந்த யோகிக்கு பசி தாகம் இதெல்லாம் எதுவுமே ஏற்படாது. அதுக்கப்புறம் 10-20 வருஷம் கூட போஜனம் பண்ணாமல் இருக்கலாம், வாழ முடியும். அதுக்கும் மேலே இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த ஆத்மா சரீரத்துலேருந்து கிளம்பி எங்கே வேணும்னாலும் போகவும் முடியும். அதுக்கு மேலே அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு கூடு விட்டு கூடு பாயிற சக்தியும் கிடைக்கும். அதனால் அது தன்னுடைய ஆத்மாவை எங்கேயும் பிரவேசிக்க பண்ண முடியும். அப்போது அஷ்டமா சித்திகள் இருக்குது, அதெல்லாம் லைக்க ஆரம்பிக்கும் ஒன்று ஒன்றா. அதுக்கப்புறம் அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரே ஸ்தானத்தில் பல நாள் வேணும்னாலும் உட்காரத்துக்கு முடியும். அப்புறம் எங்கே வேணால் போக முடியும். சரீரம் ஒரே இடத்துல இருந்தாலும் ஆத்மா எங்கே வேணால் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் புண்ணியாத்மாக்களுடைய தரிசனங்கள்லாம் கிடைக்கும். ஹனுமான்ஜி, கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமா, ராஜா பலி, ஜாம்பவந்தன், இப்படி திவ்ய ஆத்மாக்களுடைய தரிசனங்கள்லாம் அந்த ஜீவனுக்கு கிடைக்கும், அந்த ஆத்மாவுக்கு ஏற்படும். எப்படி ரொம்ப அப்படியே விக்கிச்சு போகிறா மீரா இது எல்லாத்தையும் கேட்க கேட்க. ஆனால் இப்போது நிவர்த்திநாத்ஜி கேட்டார், மீரா உண்மையாக சொல்லணும், உண்மையாகவே உனக்கு ஏதாவது ஏற்படுறதா, அந்த மாதிரி ஏதாவது வைப்ரேஷன் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் தான் சொல்கிறேனே அப்படின்னா, சரி தன்ய தன்ய மீரா, தன்ய பேட்டி, உனக்கு குண்டலினி ஜாகரணம் ஆயிடுத்துமா. ஒரே மாதத்தில் பக்கா யோகினியாக ஆறக்கூடிய லட்சணங்கள் அவ்வளவும் மீரா கிட்ட சேர்ந்துடுத்து. உடனே மீரா சொல்கிறா, எனக்கு எதுவுமே தெரியாது பாப்ஜி, நான் மீரா தான், எனக்கு ஒன்று தான் வேணும், எனக்கு கிரிதரனோட சதா சேவா பிராப்தி கிடைக்கணும், இது ஒன்று தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்கிறா. அவர் சிரிக்கிறார் மீராவை பார்த்து. அடுத்து நிவர்த்திநாத் சொல்கிறார், அம்மா மீரா, இப்போ குண்டலிலேருந்து அடுத்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். அது ஆறும்போது இந்த சரீரத்தில் வலியோ இல்லை மயக்கமோ ஏதாவது ஏற்படும். ஆனால் நீ அதெல்லாம் பொறுத்துக்கணுமேம்மா, எப்படி பொறுத்துப்ப? அதெல்லாம் சரி பண்ணிப்பேனா அப்படின்னு மீரா அழகாக சிரிச்சுட்டே சொல்கிறது, தலையை ஆட்டுறது. அடுத்த நாள் மீரா யோகம் பண்ண உட்காந்துக்கிறா. இப்போ என்ன பண்ணா, தன்னுடைய அறையை தாளிட்டுண்டா, கண்களை மூடி அப்படியே யோகத்தில் செய்ய ஆரம்பிக்கிறா. இந்த யோக சாதனை ஞானத்தினுடைய சாதனை. பக்தி மார்க்கத்தில் இந்த யோக சித்தி கிடைக்கிறது, அது சக்ஸஸ் ஆறுது அப்படின்னா அது பெரிய சோப்பானம். இதுதான் இந்த படிக்கட்டில் ஏறியாச்சுன்னா அதுவே எல்லாத்தையும் சபலம் ஆக்கிடும். இப்போ பக்தி மார்க்கத்தை விட சிரேஷ்டம் வேறு எதுவும் கிடையாது. பக்தி மார்க்கம்தான் பக்தி செய்யறதுக்கு சகஜம். பக்தன் பக்தி மார்க்கத்திலேயே ரொம்ப தீவிரமாக செல்லும்போது அப்போ இந்த யோக சாதனைகள்லாம் தானாகவே அவனுக்கு கிட்டும். ஆனால் அவையெல்லாம் ஒட்டுறதில்லை. என்ன அப்படின்னா, எந்த சுகம் பிரேமையினால் நம்மளுக்கு எந்த சுகம் கிடைக்கிறதோ, ஆனால் அந்த சுகம் யோக மார்க்கத்தில் இல்லை. கோவிந்தனுடைய பிரேமையில் வாடும் அந்த ஏங்கிற அந்த இன்பம் இருக்கே, அது வேறு எந்த மார்க்கத்தில் போனாலும் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போது இதெல்லாத்தையும் நம்ம மீரா சரித்திரத்துலேயே பின்னாடி பார்க்க போகிறோம். மீரா இப்போ என்ன பண்ணால், அந்த கதவை தாளிட்டு உட்காந்தா, ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோக சாதனையை ஆரம்பித்தா. இப்போ என்ன ஆச்சு, அந்த சேத்தனா ஒரே நாளில் அந்த சக்தி அப்படியே மேலே 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 கிளம்பி ஒரு சக்கரமாக இப்போ சகசிராரத்துக்கு வந்துடுது அந்த சேத்தனா சக்தி. இப்போ எத்தனை நாள் ப்ராக்டிஸ் செய்ய வேண்டியது? 6 வயது குழந்தை மீரா, இவளுக்கு இந்த குண்டலினி பரிணாமம் ஏற்படுறது. ஆசனத்துலேருந்து சரீரம் இப்போ அப்படியே மேலே கிளம்பிடுது மீரா சரீரம். மீரா இப்போ அந்த பவனத்தினுடைய அந்த மேல் சுவர் இருக்கு இல்லையா, அந்த கூரையில் அதில் போய் இந்த சிரசு அப்படியே எழும்பித்தோணும் தேகம் அங்கே போய் ஒட்டின்றது. அதுக்கு மேலே போகிறதுக்கு ஒன்றும் இடம் இல்லையா, அப்படியே ஒட்டின்ட்டு. இப்போது மீராவுனுடைய சுனரி இருக்குது இல்லையா,
அது என்ன ஆச்சுன்னா, அந்த மேலே அந்த செவுத்துல ஒரு கொண்டி இருந்தது. அதில் போய் இந்த சுருளி மாட்டின்னுடுத்து. எவ்வளவு நேரம் மீரா அப்படியே இருந்தா, அப்புறம் எப்போ அவள் வந்து கீழே இறங்கி வந்தா, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் கழித்து தான் அவளுடைய சரீரம் அதுக்கப்புறம் கீழே இறங்கியிருக்கு. இப்பேற்பட்ட அனுபவங்கள் பாருங்க அந்த குழந்தைக்கு. அதிசயமாக இருக்குது இதெல்லாம் கேட்கவே. அப்போ கீழே வந்து அப்படியே அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழித்து குழந்தை தானாகவே அப்படியே வந்து இந்த ஆசனத்துக்கு மேலே அப்படியே அச்சேதனமாயிட்டா. அப்படியே சாஞ்சுட்டா. ராத்திரி ஆயிடுத்து, கதவே திறக்கல. மத்தியானத்துலேருந்தே மீரா 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 மீரான்னு எல்லாரும் கத்துறான். அப்புறம் ராவ்தூதாஜி மகாராஜுக்கு இந்த விஷயம் சொல்லி அனுப்பப்படுறது. அவரும் ஓடி வந்துட்டாருங்க. அவர் வந்து கதவை தட்டின்ட்டு, மீரா மீரா நான் தாத்தா வந்திருக்கேன், கதவை தர கதவை தர அப்படின்னு எல்லாரும் கதவை தட்டினா எல்லாரும் பயந்து போயிட்டா. கடைசியில் என்ன ஆச்சு, ராவ்தூதாஜி மகாராஜ் நிபிர்த்திநாத்துக்கு சொல்லி அனுப்பிச்சார். அப்புறம் அவர் வந்தார். அதுக்கப்புறமா அவர் தன்னுடைய யோக கலையினால் அந்த கதவை திறந்துட்டார். திறந்த உடனே மீரா வந்து அப்படியே ஆசனத்துலேருந்து அப்படியே கீழே சாஞ்சு இருந்தா. கண்ணெல்லாம் அப்படியே மேலே போய் சொருகின்னு இருக்கு அந்த குழந்தைக்கு. ஓ, என்ன ஆச்சு? இங்கே பாருங்க, மேலே பாருங்க, மீராவோட சுனரி தானே, அது போய் என்ன அந்த கொண்டியில் மாட்டின்னு இருக்கு, என்னது இதெல்லாம் அப்படின்னு அவன் அம்மா கத்துறா. ஒன்றுமே புரியலையே அப்படின்ன உடனே ராவ்தூதாஜி மகாராஜ் எல்லாரையும் சைகையில் கொஞ்ச நாள் எல்லாரும் அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னார். இப்போ மீராவனுடைய நாடியை பார்க்குறார் ராவ்தூதாஜி மகாராஜ். அவள் நன்னா தான் இருக்கா, அவளுக்கு எந்த குறையும் இல்லை, முதல்ல யாரும் சத்தம் போடாதீங்க, இங்கே ஒரு பாதகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரா எல்லாரும் அழறா. உடனே நிவர்த்திநாத் சொன்னார், முதல்ல நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருங்கோ, எல்லாரும் கொஞ்சம் வெளியில் இருங்கோ அப்படின்னார். உடனே ராவ்தூதாஜி மகாராஜ் கேட்டார், என்ன ஆச்சு என் மீராக்கு அப்படின்னு கேட்டார். உடனே ராவ்தூதாஜி நிவர்த்திநாத் ராவ்தூதாஜி மகாராஜ் கிட்ட சொன்னார், ஒன்றும் இல்லை, பதாயி ஹோ பதாயி ஹோ அப்படின்றார். என்ன ஆச்சு அப்படின்னார் திரும்பியும் ராவ்தூதாஜி மகாராஜ். இல்லை, இந்த ஸ்திதியை அடைக்கணும் அப்படின்னா இந்த நிவர்த்திநாத் வந்து வாழ்க்கையில் முக்கால் பகுதிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கான். ஆனால் உங்கள் குழந்தைக்கு இந்த யோகத்தினுடைய பலன் சில நாள்லேயே சித்தியாச்சே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது சரி, இதெல்லாம் சரி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ என்ன நடந்தது அதுவும் எங்களுக்கு யாருக்கும் புரியல அப்படின்னு எல்லாம் ஒரே குரலில் கோரஸாக சொன்ன உடனே ராவ்தூதாஜி கிட்ட வந்து நிவர்த்திநாத் சொன்னார், பாப்ஜி 2-3 நாளைக்கு முன்னாடியே குழந்தை மீரா வந்து ஏதோ அந்த குதத்துக்கு கீழே ஒரு வைப்ரேஷன் ஏற்படுறது அப்படின்னு சொன்னால், ஆனால் நான் அதை வந்து உங்ககிட்டலாம் சொல்லலை. சொன்னால் நீங்கள்லாம் பயப்படுவேள் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. மேலும் அவளுடைய சாதனைக்கு இடைஞ்சலாக இந்த சமயத்தில் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் கேள்விப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக அவளை சாதனை பண்ண விடமாட்டேன்னு தெரியும். அதனாலேயே நான் வந்து எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மீராவுக்கு வந்து குண்டலினி ஜாகிரதை ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சாமானிய व्यक्ति அவள் யோகம் பண்ணும்போது அவளுடைய நாடி துடிப்பு எப்படி இருக்குமோ அதுலேருந்து இவளுடைய நாடி துடிப்பு வேறுபடுறது. அது சரி, இந்த சுனரி எப்படி மேலே போச்சு அப்படின்னு கேட்குறா. உடனே நிவர்த்திநாத் சொன்னார், இல்லை, அவளுக்கு மீராக்கு வந்து அந்த குண்டலினி சக்தி வந்து ஜாகிரதாயி ஆக்டிவேட் ஆன உடனே அவள் சரீரம் அப்படியே மேலே கிளம்பிடுத்து, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சரி, இப்போ மீரா வந்து எப்படி திரும்பி நார்மல்சிக்கு வருவா, அவளுக்கு என்ன பண்ணணும், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உடனே நிவர்த்திநாத் சொன்னார், பயப்படாதீங்கோ, ஆனால் அவள் வந்து சகஜ நிலைக்கு வரணும்னா 2 நாள் ஆகும். ஆனால் அவளே தான் எழுந்துக்கணும், அவள் எழுந்துன்றுவா, எல்லாம் சரியாயிடும். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், அவளை வந்து ஏதாவது குடிக்கணும் சாப்பிடணும் அப்படின்லாம் அவளை வற்புறுத்தாதீங்கோ. அவள் அம்மாவை வேணால் கொஞ்சம் இளம் சூடாக இருக்கிற எண்ணெயை எடுத்து அவள் சரீரத்தை வேணால் மாலிஷ் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ரொம்ப அழுத்திலாம் இல்லை, எப்போவாவது சொல்லலாம், அப்படி செய்யலாம் அப்படின்னு அவர் இதெல்லாம் சொல்கிறார். சொன்ன உடனே அவள் சொந்தக்காரெல்லாம் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கா, எல்லாம் மீரா விட்டு யாருமே எழுந்துக்கல.
அவன் அம்மா வந்து அப்பப்போ அந்த எண்ணெயை தானே போய் எழுந்து சூடு பண்ணி கொண்டு வந்து குழந்தையனுடைய கை, கால், பின்னாடி எல்லா இடத்துலையும் அப்பப்போ கொஞ்சம் மிருதுவாக மாலிஷ் பண்ணுவா. இப்போது 2 நாள் ஆயிடுத்து. இப்போ மெல்ல மீரா அசைஞ்சு கொடுத்தா, கிரிதர் கிரிதர் மாறா கிரிதர் மாறா கிரிதர் அப்படின்னு, நீதான் என்னுடைய சர்வஸ்வம், நீதான் என்னுடைய பதி, நீதான் என்னுடைய பிராணன், கிரிதர் கிரிதர்னு அப்படின்னு சொல்லிண்டே மீரா எழுந்துக்கிறா. உடனே ராவ்தூதாஜி மகராஜ் அப்படியே எழுந்து ஓடி வந்தார். அந்த குழந்தைய அப்படியே அணைச்சு கட்டி பிடிச்சுட்டார். எல்லாரும் மீரா என்னம்மா ஆச்சு உனக்கு, என்னம்மா ஆச்சு உனக்குன்னு அவகிட்டயே கேட்குறா. உடனே ராவ்தூதாஜி மகராஜ் குழந்தைய எடுத்து மடியில் உட்கார வச்சுட்டார். எங்கே போனம்மா நீ அப்படின்னு கேட்டார். உடனே மீரா சொன்னா, தாதாஜி நான் பிருந்தாவனத்தில் தானே இருந்தேன், என்னை ஏன் இப்போ அழைச்சின்னு வந்தேன் அப்படின்னு கேட்குறது குழந்தை. பிருந்தாவனமா, நீ எப்போ போன பிருந்தாவனத்துக்கு அப்படின்னு கேட்குறாரு ராவ்தூதாஜி மகராஜ். உடனே மீரா சொல்கிறா, தாதாஜி அந்த யமுனக்கரை தெரியும்ல, அவளுக்கு அந்த போன ஜென்மத்தினுடைய நினைவுகள், அந்த யமுனக்கரை, அங்கே அந்த வம்சி வட், ஆமாம் அந்த இடத்துல ஷியாம் சுந்தர் எவ்வளோ அழகாக வேணும் வாசிக்கிறான் தெரியுமா? ஒன்றுமே புரியல. ஷியாம் சுந்தர் அப்படி வேணும் வாசிக்கிறான், அப்படி எல்லாம் அப்படியே கிருஷ்ணனை பற்றியே வர்ணிக்கிறான். நான் மகாராஜ் சொல்கிறார், ஒரு பிரேமியினுடைய பாஷை வந்து மற்றொரு பிரேமிக்கு தானே புரியும், சாமானியர்களுக்கெல்லாம் இது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லையே. நாமும் கேட்குறோம், நமக்கும் புரியுறது, ஆனால் எந்த அளவுக்கு புரியுறது அப்படின்றது ஒரு புதிர் தான். ஏன்னா மீராவாகவே நாம் ஆனாதான் மீராவனுடைய அனுபவங்கள் புரியும் அப்படின்றார் மகாராஜ். இருந்தும் கேட்டும் சொல்லியும் அடிக்கடி மறுபடி ஸ்மரிச்சுண்டு நாம் நம்மளை பவித்திரம் பண்ணிக்கிறோம். இந்த சந்துக்களினுடைய சரித்திரங்கள்னாலேயே மீரா பிரேமையனுடைய தேவி, அவள் வந்து இந்த பாரதமே அவளால் புனிதம் அடைஞ்சிருக்கு. மீராவை பற்றி இன்றைக்கும் பிஹெச்டி பண்ணாலும் பண்ணுறவா வந்து புரியறது ரொம்ப கடினமாக இருக்குன்றாளாம் நார்த் இண்டியன்ஸ். அவளாம் இந்த சப்ஜெக்ட் எடுத்து பிஹெச்டி பண்ணுறாளாம் அப்படி சொல்கிறார் மகாராஜ். இப்போது மீரா மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளி உலகத்துக்கு வரா. நிவர்த்திநாத் இன்னும் கொஞ்சம் நாட்கள் நீங்கள் இருந்துட்டு தான் போகணும், தாத்தாவனுடைய வற்புறுத்தலின் பேரில் இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கார். அதுக்கப்புறம் அவர் கிளம்ப எத்தனம் பண்ணுறார் மேட்டாவை விட்டு. ராவ்தூதாஜி மகாராஜ் திரும்பியும் வந்தார். இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்களேன் அப்படின்னு திரும்பி கேட்டார். உடனே நிவர்த்திநாத் சொன்னார், நான் அந்த மாதிரி ஒரே இடத்துல இத்தனை நாள் நான் எங்கேயுமே இருக்க மாட்டேன், இருக்கக்கூடாது. நான் இப்படி யாத்திரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நான் வந்து என்ன கற்றுக் கொடுக்கணுமோ, எந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்கணுமோ அதெல்லாம் அவளுக்கு கற்றுக் கொடுத்து முடிச்சாச்சு. நான் என்னென்ன அவளுக்குன்னு சொல்லணுமோ அதையும் நான் சொல்லி முடிச்சாச்சு. மேலும் வாஸ்தவத்தில் அவளுக்கு வந்து யார் சொல்லி கொடுக்கணும், ஏன்னா அவள் சாமானிய குழந்தை கிடையாது அப்படின்னார் நிவர்த்திநாத். உடனே ராவ்தூதாஜி மகராஜ் சொன்னார், எல்லாருமே அவளை பார்க்குறவாளாம் அவள் வந்து ஒரு சாமானிய குழந்தை கிடையாது. இதையே தான் நீங்கள்லாம் சொல்கிறேன். நீங்களும் யோகி, உங்களுக்கு எதையும் கணிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட உங்களுக்கு அது முடியுமே. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவளை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார் ராவ்தூதாஜி மகாராஜ். உடனே நிவர்த்திநாத் சொன்னார், இவ வந்து ரொம்ப குஹ்யமான சமாச்சாரம் தான், இருந்தாலும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இவ வந்து கண்ணையாவோட நேரடி சம்பந்தத்தில் இருந்த கோபி இவ. இது வந்து கோபாலனுடைய கும்பலில் இருந்த இவ. இது எப்படியோ பிரிஞ்சு வந்துடுது. கோபாலன் வந்து தன்னுடைய பசுக்களை கூட்டத்திலேருந்து பிரிஞ்சாலும் மறுபடியும் அவனே அந்த பசுவை திரும்பி கண்டுபிடிச்சு தேடி தன்னுடைய கூட்டத்தில் மறுபடியும் சேர்த்துன்றுவான். அதனால் இவ பிருந்தாவன கோபி. உங்களுடைய சாதுக்களை சம்ரக்ஷணம் பண்ணுற உங்களுடைய உயர்ந்த குணம், உங்களுடைய ராஜ நிர்வாகத்தில் இருக்கிற நேர்மை, உங்களுடைய தயாள சிந்தனை, உங்களுடைய பக்தி, இது எல்லாத்தினாலேயும் தான் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சாது வந்து பிறந்திருக்கா. இவளை ரொம்ப அழகாக
இவளை பேணி நீங்கள் காப்பாற்றணும். இவளாலேயே உங்களுடைய குலம் ஜுவலிக்கும், உங்கள் 21 தலைமுறை கரையேறும், இல்லை எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அவர். அடுத்தது இவளுடைய வாழ்க்கையில் 4வது சந்த், அவருடைய பிரவேசம், அவருடைய கிருபை கிடைக்கிறது. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், பிருந்தாவனத்திலேருந்து பிஹாரி தாஸ் பாபா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெரிய சங்கீதாச்சாரியார். இவர் புஷ்கர் போகும்போதெல்லாம் அவசியம் மேட்டா வருவர், மேட்டா வந்துட்டு தான் போவார். அப்போது இந்த கிரிதரனுடைய கிருப்பை தூரத்துலேருந்து ரத்தனங்கள்லாம் தானே தேடி 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 இவளை தேடி வர்றது. இந்த பிஹாரிதாஸ் பாடினா இன்றைக்கெல்லாம் கேட்டுருக்கணும். பகவானையே தன்னுடைய எதிரில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சக்தி உடையவர் இந்த சங்கீதாச்சாரியார். இப்போது இவர் வந்திருக்கார் அப்படின்னு உடனே சொல்லி அனுப்பிச்சார். மீராவும் கிளம்பி வந்து பிரணாமம் பண்ணால் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து அவர் மீராவை பார்த்தார். அந்த திருஷ்டியை திரும்பி எடுக்கவே இல்லை. அவள் மேலேருந்து பார்த்துட்டே இருக்கார். உடனே ராவ்தூதாஜி மகாராஜ் சொன்னார், இன்னமும் பார்த்துட்டே இருக்கலே என்ன அப்படின்னு கேட்டார் தாத்தா. உடனே அதுக்கு அவர் சொன்னார், எப்பேற்பட்ட புண்ணியவதி இந்த குழந்தை, என்ன முத்து தானம் பண்ணேள், இந்த மாதிரி ஒரு முத்தை உங்கள் ஆற்றுல பெற்று எடுக்கிறதுக்கு ரொம்ப விலட்சணமான குழந்தையாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கீத ஆச்சாரியார் ரொம்ப ரொம்ப ஸ்லாகிச்சுக்கிறார் மீராவை பார்த்து. உடனே அப்படி சொல்கிறார். ராவ்தூதாஜி மகாராஜ் சொன்னார், என்னுடைய மீரா சர்வகுண சம்பன்னன், அவள் ரொம்ப நன்னா அழகாக பாடுவா, அவளுக்கு நீங்கள் இங்கேயே இருந்து அவளுக்கு நீங்கள் சங்கீத சிக்ஷை கொடுக்கணும், அவளுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்கணும். அதனால் நீங்கள் இங்கே தங்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் வசதிகள் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் இந்த பேர் உபகாரத்தை அந்த குழந்தைக்கு நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் இல்லை, இந்த குழந்தையினுடைய லலாட்டத்தை பார்த்தா கிருஷ்ண பக்தியில் அந்த குழந்தை இப்போவே திளைச்சுண்டு இருக்கா, இப்பேற்பட்ட குழந்தைக்கு நான் சங்கீதம் சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கும் ஒரு கொடுப்பனையை பகவான் ஏற்படுத்தி கொடுத்தானே, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மறுநாள்லேருந்து மீராபாய்க்கு அவர்கிட்டேருந்து சங்கீத வித்யா ஆரம்பம் ஆயிடுத்து. கிட்டத்தட்ட 2 வருஷ காலம் அவர் அங்கேயே தங்கியிருந்தார். மேட்டால தங்கி இவளுக்கு பூரா சங்கீத சிக்ஷா அப்படி அற்புதமாக இவளுக்கு சொல்லி கொடுத்தார். என்ன அப்படின்னா, மீரா மேலே யாரெல்லாம் இவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாளோ அவளுக்கு அந்த குழந்தைய பார்த்தவுடனே ஒரு ஆகர்ஷணம் ஏற்பட்டுருது. அப்படி அந்த ஆகர்ஷணத்துக்கு மேலே அந்த சிக்ஷையை அவள் சொல்லி வைக்கிறா. அப்படி இந்த குழந்தையும் அவ்வளவு அழகாக கற்றுக்கிறா. ஒன்று நாம பிரம்மம், இன்னொன்று நாத பிரம்மம் இல்லையா. இப்போது நம்ம சாக்ஷாத் போலநாத் சிவன்கிட்டேருந்து அந்த அவர் கையில் இருக்கிற அந்த டமுருலேருந்து வந்தது அந்த நாத பிரம்மம். சாரி கமா பதனி அது சங்கீத். இந்த ஜாகத்துக்கு பூரா அந்த சனாதன தர்மம், அந்த சரிகம பதனி அது எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா, சரஸ்வதியினுடைய வீணை கிருஷ்ணனுடைய வேணுலேருந்து பிறந்தது. அப்போது இந்த நாத பிரம்மமும் இந்த நாம பிரம்மமும் சேரும்போது என்ன அப்படின்னா, அப்போ பரபிரம்மம் தானே பிரகடனம் ஆறுது அப்படின்றார் மகாராஜ். இப்போ இந்த பூரா ஜெகத்துக்கும் சங்கீதம் யார் கொடுத்தது? இந்த சனாதன தர்மம் தான் கொடுத்தது. பூரா ஜெகத்துக்கும் வான இயல் இதை யார் கொடுத்தது? சனாதன தர்மம் தான் கொடுத்தது. பூமி ஒரு உருண்டையானது கோள வடிவில் இருக்குது அப்படின்னு சொன்னது எது? அது சனாதன தர்மம் தான். அப்போ கணிதமும் சனாதன தர்மத்தில் தான் வந்தது. அப்போ எல்லாமே இத்தனை கலைகளும் நம்மளுக்கு பிரசாதமாக கிடைச்சது எதனால் அப்படின்னா, அது அந்த இந்து சனாதன தர்மத்தினால நம்மளுக்கு கிடைச்சிது. இப்போ மீரா கொஞ்சம் கொஞ்சமாக சங்கீதம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறா. என்ன சரித்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மகாராஜ் சொல்கிறார், மீரா தான்பூராவை கையில் எடுத்து வச்சுட்டு மீரா பாடினா அப்படியே அந்த சுவர்கள்லேருந்து அப்படியே நீர் ஒழியுமா.
மீரா அது எப்படி வழியும் அப்படின்னு தர்க்கம் பண்ணேள் அப்படின்னா அப்போ இந்த மீராவுடைய சரித்திரமே புரியாது. ஏன்னா அசாத்தியமாக, ஒரு அபூர்வமாக, ஒரு அதிசயமாக நடக்கிறது தான் சாதுக்குள்னுடைய லட்சணம். அவளுக்கு பகவத் கிருபா அப்படி கிடைக்கிறது. அதை நம்ம கேட்டு அதை நம்ம ஜீரணிச்சுக்கணும், அதை தர்க்கம் பண்ணக்கூடாது அப்படின்றார் மயரார். மீரா அழுதா அந்த சுவர்லேருந்து அப்படியே நீர் அப்படியே கொட்டுமா. மீரா பாடினா சந்தோஷமாக கிரிதரன் எதிர்க்க இருக்கிற கிரிதரன் அவளுடைய ஆராதனை தெய்வம் அப்படியே நடனம் ஆடுமா. மேலும் சொல்கிறார், மீரா மல்ஹார் பாடினா அப்படின்னா உடனே மழை பெய்யுமா. மீரா தீபக் ராகத்தில் பாடினா அப்படின்னா உடனே தீபம் ஜொலிக்குமா. மீரா பிஹாக் பாடினா அப்படின்னா உடனே ஜுமாய் வருமா. மீரா பைரவ் பாடினா அப்படின்னா உடனே பகவான் படுக்கை விட்டு எழுந்து நின்றுருவானாம். மீரா சாரங்கு பாடினா அப்படின்னா பகவான் உடனே சாப்பிடுவானாம். இப்படி அந்த பிஹாரி தாஸ் கிட்ட இந்த நாத பிரம்மமாகிய இந்த சங்கீதத்தை கற்றுண்டு ரொம்ப பெரிய பாரங்கதையாக ஆயிடுறா. இதுக்கப்புறமா எல்லா சிக்ஷையும் முடிச்சுட்டும் அவர் கிளம்பிட்டார். அடுத்தது இவளுடைய வாழ்க்கையில் வர 5வது குரு ஸ்ரீ ரவிதாஸ். ஸ்ரீ ரவிதாஸ் யார் அப்படின்னா ஜெகத்குரு ராமானந்தர் இருக்கார் இல்லையா, ராமானந்த ஆச்சார். ஏற்கனவே நம்ம அவருடைய சரித்திரத்தை போட்டிருக்கோம். அந்த ராமானந்த ஆச்சாரருடைய சிஷ்யர் தான் இந்த ஸ்ரீ ரவிதாஸ். இந்த ரவிதாஸ் தான் மீராவனுடைய சிக்ஷா குருவும் கூட. அப்போது பால்யத்திலேயே இந்த குழந்தைக்கு ஒரு 7 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே 7-8 வயசுலேயே முடியறதுக்குள்ளே இவளுக்கு இத்தனை குருக்களுடைய சந்திப்பு, அவளால் இத்தனை சிக்ஷைகள் எல்லாம் இவளுக்கு ஏற்படுறது. அதுக்கப்புறம் இன்னும் 2 குரு அவளுடைய வாழ்க்கையில், ஆனால் அது கடைசியில் தான் ஏற்படுறது. ஒன்று கோஸ்வாமி துளசிதாஸ், இன்னொருத்தர் பிருந்தாவனத்தில் ஜீவ கோஸ்வாமி. இப்போது ரவிதாஸ் எப்படி இந்த பவனத்துக்கு வந்தார், என்ன மேற்கொண்டு நடந்தது, எப்படி மீராவுக்கு சிக்ஷை ஏற்பட்டது, எப்படி இந்த சத்குரு பிராப்தி ஏற்பட்டது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் போலோ ஸ்ரீ மீரா மையா கி ஜெய். जय बोलो श्री गिरिधर लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. राधे कृष्णा सखीस.